தமிழகத்தில் முதலில் வேட்பாளர்களை அறிவித்தது அதிமுக தான் என புரட்சி தமிழர் பெருமிதம். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் பெரும் இழுபறி நீடிப்பதாகவும் கூட்டணி கட்சிகள் திமுகவின் அடிமையாக இருப்பதாகவும் கடும் விமர்சனம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. முதற்கட்டமாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் 23 பேர் அடங்கிய பட்டியலை நாம் அறிவித்திருக்கிறோம். எனும் ஓரிரு நாட்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற பட்டியல் முழுமையும் வெற்றி அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். திமுகவுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைப்பதற்கு 20 நாட்களா போராடிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியும் பதறிக்கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் போராடி போராடி அவர்கள் தொகுதியை பெற வேண்டிய அவல நிலை அந்த கூட்டணியிலே இருக்கின்றது. அதிமுக அப்படி அல்ல. அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. திமுகவிற்கு அதனுடன் இருக்கும் கூட்டணி கட்சிகள் மீது துளியும் விசுவாசம் இல்லை என்பதை திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் இனியேனும் உணர வேண்டும் என புரட்சி தமிழர் பேச்சு. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு அதிக தொகுதிகளும் கம்யூனிஸ்டுகளுக்கு குறைவான தொகுதிகளும் ஒதுக்கப்படுவதை குறிப்பிட்டு புரட்சி தமிழர் பேச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராடி போராடி பார்த்தார்கள். அவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி பார்த்தார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட தொகுதியை விட குறைவான தொகுதியை தான் பெற்றிருக்கின்றார்கள். அதே போல திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் தலைமையில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி எவ்வளவோ போராடி போராடி 8 இடங்களில் பெற்றிருக்கிறாங்க. அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்குது. அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சிக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் திமுக. புரிந்து கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணிகள் இனியாவது உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழக விசுவாசம் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பியவர்கள் நடு ரோட்டிலே விட்டு விடுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. சென்னை மாநகரில் மழை வெள்ளத்தை தடுக்க அதிமுக கொண்டு வந்த மழைநீர் வடிகால் பணிகளை திமுக அரசு முறையாக செய்யவில்லை என புரட்சி தமிழர் ஆதங்கம். பணிகள் நிறைவு பெறாமலே நிறைவு பெற்றதாக திமுக அமைச்சர்கள், மேயர், முதல்வர் என அனைவரும் மக்களை ஏமாற்றியதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த சென்னை மாநகர மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அந்த திட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆங்காங்கே அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் முடிவு பெற்று துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிற காட்சிதான் இன்றைய திமுக ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. மழைநீர் வடிகால் வசதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் சுமார் 2400 கிலோமீட்டர் தூரம் வடிகால் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு கனமழையால் சென்னை மாநகர மக்கள் பாதிக்கக்கூடாது, பெய்கின்ற மழைநீர் முழுவதும் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மழைநீர் வடிகால் பணி மேற்கொள்ளப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. அதிலே 4 பிரிவாக பிரிக்கப்பட்டது. Phase 1, Phase 2
என்னிடம் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது. பேஸ் 3 பேஸ் 4 ஆட்சி மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இதுவரை முழுமையாக வடிகால் வசதி பணிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு பச்சை பொய்யை இன்றைய முதலமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள். இங்கே இருக்கின்ற மேயர் குறிப்பிட்டார். வடிகால் பணிகள் 98% நிறைவேற்றப்பட்டு எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னை மாநகர சாலைகளை தேங்காது என்று இவர்கள் பத்திரிகையிலே வெளியிட்டார்கள். ஆனால் நிலைமை என்ன? இதுவரை இந்த வடிகால் பணிகள் நிறைவேற்றப்பட முடியவில்லை. தேர்தல் அறிவித்ததும் முதல் சட்டமன்ற தொகுதியாக மயிலாப்பூர் தொகுதியில் அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் இறைவனின் அருள் பெற வழிபட்டு தொகுதி மக்களிடையே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. தமிழக மக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை அஇஅதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலும் கூட்டணி கட்சிகளின் தாமரை, மாம்பழம், குக்கர் ஆகிய சின்னங்களிலும் தவறாமல் செலுத்திவிட வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்வதாக அறிக்கை. திமுக எனும் குடும்ப கொள்ளையடிக்கும் தீய சக்தி வீழும் காலம், தமிழக பெண்களின் அச்ச விலங்குகள் உடைய போகும் காலம், தமிழக மக்கள் நிம்மதியாக வாழப்போகும் காலம் என புரட்சி தமிழர் அறிக்கை. மக்கள் நம் பக்கம், நாளை நமதே என்றும் கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியான பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் தொகுதிகளை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. மயிலாப்பூர், நாகர்கோவில், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, ராசிபுரம் உள்ளிட்ட 27 தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கீடு. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 27 இடங்கள் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. அதில் 27 தொகுதிகளுடைய பின்வருமாறு: 1 மயிலாப்பூர், 2வது தளி, 3வது மொடக்குறிச்சி, 4வது உதகமண்டலம், 5வது அமனாசி, 6வது திருப்பூர் தெற்கு, 7வது கோயம்புத்தூர் வடக்கு, 8வது கந்தர்வக்கோட்டை, 9வது புதுக்கோட்டை, 10வது திருப்பத்தூர், 11வது மதுரை தெற்கு, 12வது சாத்தூர், 13வது திருச்செந்தூர், 14வது வாசுதேவநல்லூர், 15வது ராதாபுரம், 16வது நாகர்கோவில், 17வது விளவன்கோடு, 18 ஆவடி, 19வது திருவண்ணாமலை, 20வது தஞ்சாவூர், 21வது திருவாரூர், 22வது அறந்தாங்கி, 23வது மானாமதுரை, 24வது ராமநாதபுரம், 25வது குளச்சல், 26வது பத்மநாதபுரம், 27வது ராசிபுரம் தனி. இந்த 27 சட்டமன்ற தொகுதியிலும் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக போட்டியிடும் தொகுதிகளை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. பெரியகுளம், மன்னார்குடி, திருவையாறு, காரைக்குடி, திருப்பத்தூர், நாங்குநேரி, ஓட்டப்பிடாரம், திருச்சிராப்பள்ளி மேற்கு, சைதாப்பேட்டை, பூந்தமல்லி, மடத்துக்குளம் உள்ளிட்ட 11 தொகுதிகள் அமமுகவிற்கு ஒதுக்கீடு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு ஏற்கனவே 11 சட்டமன்ற தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 11 சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த தொகுதிகள் அந்த கட்சிக்கு வழங்கப்படுகின்ற விவரத்தை தெரிவிக்கின்றேன். 1 பெரியகுளம், 2வது மன்னார்குடி, 3வது திருவையாறு, 4வது காரைக்குடி, 5வது திருப்பத்தூர் மாவட்டம், 6வது நாங்குநேரி, 7வது ஒட்டப்பிடாரம், 8வது திருச்சிராப்பள்ளி மேற்கு, 9வது சைதாப்பேட்டை, 10வது பூந்தமல்லி, 11வது மடத்துக்குளம். இந்த 11 சட்டமன்ற தொகுதியிலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும்.
அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் வெளியீடு. சேலம் மேற்கு, தருமபுரி, பென்னாகரம், விக்கிரவாண்டி உள்ளிட்ட 18 சட்டமன்ற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் என புரட்சித் தமிழர் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 இடங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த 18 இடங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதியிலே எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விவரத்தை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். 1 சேலம் மேற்கு, 2வது தர்மபுரி, 3வது பென்னாகரம், 4வது விக்கிரவாண்டி, 5வது சோளிங்கர், 6வது மயிலாடுதுறை, 7வது திருப்போரூர், 8வது உத்திரமேரூர், 9வது ஜெயங்கொண்டம், 10வது போலூர், 11வது செஞ்சி, 12வது விருதாச்சலம், 13வது ரிஷிவந்தியம், 14வது காட்டுமன்னார் கோயில், 15 கீழ்வேலூர், 16 பெரம்பூர், 17 சேலம் வடக்கு, 18 அம்பத்தூர். இந்த 18 சட்டமன்ற தொகுதிகள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகளை வெளியிட்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த தொகுதியினுடைய விவரங்கள்: 1 ஒட்டன்சத்திரம், 2 ஈரோடு மேற்கு, 3வது ராணிப்பேட்டை, 4வது கிள்ளியூர், 5வது கும்பகோணம். இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றே கடைசி நாள். இதுவரை 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பித்துள்ள நிலையில் பட்டியலில் பெயர் இடம்பெறாத நபர்கள் இந்த இறுதி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைப்பு. அரசியல் கட்சியினர் முன்னிலையில் 2165 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொகுதிகளுக்கு கொண்டுவரும் பணிகள் தொடக்கம். தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான 1184 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசு கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் அடுக்கி வைப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் பகுதியில் 1 கிலோ 250 கிராம் கஞ்சா வைத்திருந்த இளைஞர் சிக்கினார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி வரும் நிலையில் கஞ்சா தங்கு தடையின்றி கிடைப்பதால் அதிர்ச்சி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 20 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு கால நிர்வாக திறனற்ற ஆட்சியால் இந்தியாவின் போதைப்பொருள் சந்தையாக தமிழ்நாடு மாறியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அரும்பாக்கத்தில் 20 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 3 இளைஞர்கள் சிக்கினர். காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை தோல்வியால் தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை போதைப் பொருட்கள் விற்பனையின் தலைநகரமாக மாறியிருப்பதாக மக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடனுக்கு சிகரெட் தர மறுத்த பெட்டி கடைக்காரரை அரிவாளால் வெட்டிய மதுபோதை இளைஞர்கள். கடந்த 5 ஆண்டுகளில் அதிகரித்த டாஸ்மாக் கடைகளால் மதுவிற்கு அடிமையாகியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதியில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள். அனைத்து கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு சீல் வைப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் லாரி ஓட்டுநர் எடுத்துச் சென்ற 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். திருத்துறைப்பூண்டியில் காய்கறி இறக்கிவிட்டு திருச்சி செல்வதாக ஓட்டுநர் கூறிய நிலையில் பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைப்பு. தனியார் கார் நிறுவன பணியாளர் பெங்களூரில் இருந்து சென்னைக்கு ரயில் மூலம் எடுத்து வரப்பட்ட 15,88,000 ரூபாய் பறிமுதல். பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார்.
சென்னை மதுரவாயலில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,13,61,800 ரூபாய் சிக்கியது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை அரசு கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் அரசு ஊழியரிடம் பணம் கேட்டு கத்தியால் வெட்டிய கும்பல் தப்பி ஓட்டம். வால்டாக் சாலையில் பிரியாணி கடை ஊழியரும் கத்திக்குத்துக்கு ஆளான நிலையில் சாலையில் நடமாடவே பாதுகாப்பு இல்லை என தலைநகர் மக்கள் வேதனை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அவலம் வெளிப்படும் வகையில் சென்னை வியாசர்பாடியில் 6 வயது சிறுமியை பாலியல் தொல்லை கொடுத்து 60 வயது முதியவர் சிக்கினார். பலமுறை தவறான முறையில் தொட்டதாக புகார் எழுந்த நிலையில் காவல்துறை நடவடிக்கையை சந்தேகத்தை எழுப்புவதாக பொதுமக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செடிப்பட்டி கிராமத்தில் தாயின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு மகன் தப்பி ஓட்டம். தமிழகத்தில் நாள்தோறும் நடைபெறும் குற்ற சம்பவத்தை தடுக்க முடியாமல் திணறும் காவல்துறை. நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூர் அருகே ஒப்பந்த ஓட்டுநர் அரசு பேருந்தின் கதவை மூடாமல் வேகமாக வளைவில் திரும்பிய போது தனியார் நர்சிங் மாணவி கீழே விழுந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. அனுபவம் இல்லாதவர்களை வைத்து அரசு பேருந்துகளை இயக்கி பயணிகளின் உயிரோடு போக்குவரத்து கழகம் விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பல்கலைக்கழகத்தில் 10 துறைகளின் தலைவர்கள் நியமனம் செய்வதில் உயர்கல்வித்துறை அலட்சியம் காட்டுவதால் மாணவர்கள் பாதிப்பு. பல்கலைக்கழக விதிகளை மீறி முறைகேடாக துறை தலைவர்களை தேர்வு செய்யும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் பேராசிரியர்கள் எதிர்ப்பு. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் இயங்கி வரும் ஆளும் கட்சியினருக்கு சொந்தமான உணவகத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் 10 நாட்களாக உணவை தேடி வெகு தூரம் செல்வதாக உள்நோயாளிகளின் உறவினர்கள் வேதனை. மருத்துவமனையின் அவல நிலை குறித்து கடுமையாக விமர்சித்துள்ள திமுக எம்பி கல்யாணசுந்தரம் இதற்கு தமிழக அரசு மற்றும் அதிகாரிகளின் அலட்சியம்தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ள நிலையில் திமுக ஆட்சியின் அவலத்தை திமுக எம்பியே விமர்சித்துள்ளதால் ஆளும் அரசின் மீது அனைவருக்கும் அதிருப்தி இருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. உள்ள இந்த கேண்டீன் வந்து தனியாருக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாரமா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாவே வந்துட்டு சிலிண்டர் தட்டுப்பட்டனால திறக்கவே முடியல. அதனால இதை பார்த்து அதிகாரிகள் சேர்ந்து இதுக்கு ஒரு வழி கொண்டு வரணும். சாப்பாடு நாங்கள் 5 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியதா இருக்கு. அதான் சில பேர் பைக் இல்லாம இருக்கவங்க எல்லாம் மக்கள் எல்லாம் நடந்துட்டு வாங்கிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர். நாங்க கேண்டீன்ல சாப்பிட்டு இருந்தோம். கேண்டீன் பிரைவேட்ல டெண்டர் எடுத்துருக்காங்க. இப்ப அங்க கேஸ் தட்டுப்பாடா இருக்குன்னா அவங்க சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கல. நாங்க கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டுக்கும் பாலக்கரைக்கும் போய் சாப்பிட்டு வரோம். ரொம்ப சிரமமா இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டு தான் நல்லா இருக்கும். ஆந்திர மாநிலம் மார்க்காபுரம் அருகே தனியார் சொகுசு பேருந்து தீப்பற்றி எரிந்ததில் பேருந்தில் பயணம் செய்த 13 பேர் தீயில் கருகி உயிரிழப்பு. டிப்பர் லாரி மோதியதில் பேருந்து தீப்பற்றி எரிந்ததாக தகவல். கடலூரில் தனியார் பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோலின் விலை 5 ரூபாய் 30 காசுகள் மற்றும் டீசல் விலை 3 ரூபாயும் உயர்வு. வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தால் மக்கள் ஏற்கனவே குழப்பமடைந்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலை மாறுபாடுகளால் அதிர்ச்சி. சென்னை மாநகரில் இரவு நேரத்தில் சாலை பந்தயங்களில் ஈடுபட்ட 10 இளைஞர்கள் பிடிப்பட்ட நிலையில் 9 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சிறார்களும் அடையாளம் காணப்பட்டு எச்சரிக்கை விடுப்பு. காவல்துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் இரவு நேர சாலை பந்தயங்கள் தொடர்வதாக மக்கள் கடும் விமர்சனம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 பேர் நிலை தெரியாததால் குடும்பத்தினர் தவிப்பு. போனவங்க அப்படி விட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வரல. என் மக்கள் 2 பேரையும் வச்சுக்கிட்டு என் பேரம் பேத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி பிடிச்சுக்கிட்டாங்க. நாங்க என்ன செய்ய? சாப்பாடு கூட வழி இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ அந்த இப்படி போகும்போதெல்லாம் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நாங்க எனக்கு கால் நடக்க முடியாது. எனக்கு சுகம் இல்லாதவனா. எனக்கு 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு பயலும் என் மயன் மேல ஆக்க முடியாது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு தலைமை மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணியால் நோயாளிகள், மகப்பேறு தாய்மார்கள், பச்சிளம் குழந்தைகள் அவதி. உரிய மாற்று ஏற்பாடு செய்யாமல் கட்டுமான பணி மேற்கொள்ளும் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகளின் உறவினர்கள் கோரிக்கை.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கோட்டை இருப்பில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி. பள்ளி வளாகத்தை சுற்றி மது பாட்டில்கள் கிடப்பதால் பாதுகாப்பற்ற சூழலில் பள்ளி செயல்படுவதாக பெற்றோர் மற்றும் மாணவர்கள் அச்சம். அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் விவசாயிகள் படும் துயரங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் கருத்து. விடியா திமுக அரசு விவசாயிகளை வஞ்சித்து விட்டதாக குற்றச்சாட்டு. அவர் ஆட்சியில் இருந்த பொழுது தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்தார். அது முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள திட்டமாக இருந்தது. அதே போல இந்த ஆண்டும் தேர்தலில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பு உண்மையிலுமே மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆனால் ஆளுகின்ற தற்போதைய திமுக அரசு இதுவரை கூட்டுறவு கடன் பற்றி வாய் திறக்காமல் இருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து விவசாயிகள் மீது பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு குற்றச்சட்டத்தில் அடைத்தார்கள். அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட 7.5 விழுக்காடு 10 விழுக்காடாக உயர்த்தப்படும் என்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவிப்புக்கு குவியும் பாராட்டு. ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை முன்னேற்றும் வகையில் வழங்கப்பட்ட இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை மலைப்பகுதியில் விடிய விடிய பற்றி எரிந்த காட்டுத்தீயால் கடும் புகை மூட்டம். கோடை காலத்தில் ஏற்படும் காட்டுத்தீயை தடுக்க எந்த நடவடிக்கையும் வனத்துறை எடுப்பதில்லை என வன ஆர்வலர்கள் புகார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பங்குனி உத்திர பெருவிழாவில் 3ஆம் நாள் நிகழ்ச்சி. நாகேஸ்வர சுவாமி பூத வாகனங்களிலும் பிரபாகரன் நாயகி அம்மன் பச்சைக்கிளி வாகனத்திலும் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா. திருச்சி மாவட்டம் தேவானூர் கிராமத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்ற ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷங்களுடன் சுவாமி தரிசனம். பங்குனி உத்திர பெருவிழாவின் ஒரு பகுதியாக திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற சப்பர வீதி உலா. ராஜ அலங்காரத்தில் திருபவனி வந்து அருள் பாலித்த சுவாமிகளை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். இந்தியா முழுவதும் பக்தி பரவசத்துடன் இன்று ராமநவமி கொண்டாட்டம். விஷ்ணுவின் 7வது அவதாரமாக கருதப்படும் ராமனின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் கோவில்களில் சிறப்பு பூஜை. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் பைக் மோதி ஏசி பேருந்து தீப்பிடித்து எரிந்த விபத்தில் உயிரிழப்பு அதிகரிப்பு. இதுவரை 23 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 10 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல். மணிப்பூரில் உள்ள உக்ருல் மாவட்டம் லிண்டான் பகுதியில் நாகா குக்கி இன மக்களுக்கு இடையே மீண்டும் ஏற்பட்ட மோதலால் வீடுகளுக்கு தீ வைப்பு. துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் பதிவாகியுள்ளதால் பாதுகாப்பு படையினர் உஷார்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பீதியில் இருப்பிடங்களை விட்டு வெளியேறும் மக்கள். மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் மருந்துகளின் விலை கடுமையாக உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச மருந்து உற்பத்தியாளர்கள் சங்க மாநில தலைவர் எச்சரிக்கை. மருந்து தயாரிக்க தேவையான மூலப்பொருட்கள் மற்றும் வேதிப்பொருட்களின் விலை 200 முதல் 300% உயர்ந்துள்ளதால் மருந்துகளின் விலையும் உயரும் என தகவல். இந்தியா அடுத்த மாதம் ரஷ்யாவிலிருந்து 6 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் முன்னெடுப்பின் மூலம் நாட்டின் எரிசக்தி தேவை பூர்த்தியாகும் என எதிர்பார்ப்பு. நாட்டை பல்வேறு சிக்கல்கள் சூழ்ந்தாலும் மக்களின் நலனை காக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மக்கள் பாராட்டு.
நாட்டில் புதிதாக 100 விமான நிலையங்களை உருவாக்கும் இலக்குடன் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்திற்கு மத்திய அரசு 10 ஆண்டுகளுக்கு 28,840 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சேவை குறைந்த பகுதிகளை விமான போக்குவரத்துடன் இணைத்து பயண வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் முயற்சி தீவிரம். அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடுவது கட்டாயமல்ல என்றும் அது ஒரு அறிவுறுத்தல் மட்டுமே என்றும் உச்சநீதிமன்றம் விளக்கம். மத்திய அரசின் வழிகாட்டுதலை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். உணவகங்களில் எல்பிஜி கட்டணம், கேஸ் சார்ஜ் போன்ற பெயர்களில் கூடுதல் தொகை வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் எச்சரிக்கை. இத்தகைய கட்டணங்கள் மூலம் விதிமுறைகள் மீறப்படுவதாகவும் வாடிக்கையாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தல். டீப்ஃபேக் செயலிகளால் ஏற்படும் ஆபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் செயற்கை நுண்ணறிவு வீடியோ உருவாக்கும் சோரா செயலியை திடீரென நிறுத்தியது ஓபன் ஏஐ நிறுவனம். பயனர்கள் பாதுகாப்பு அடங்கிய எதிர்கால திட்டங்கள் விரைவில் வெளியிடப்படும் எனவும் ஓபன் ஏஐ அறிவிப்பு. குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதாக கூறி மெட்டா நிறுவனத்திற்கு $375 மில்லியன் அபராதம் விதித்த அமெரிக்க நீதிமன்றம். லாபத்திற்காக குழந்தைகளின் பாதுகாப்பை அடமானம் வைத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அதிரடி உத்தரவு. எண்ணெய், எரிவாயு மற்றும் பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களுடன் ஹார்முஸ் நீரிணையை கடக்க முடியாமல் 20,000 கப்பல்கள் காத்திருப்பு. பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு உலகளவில் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்படும் ஆபத்து. மேற்காசியாவின் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாகிஸ்தானின் கராச்சி சென்ற கப்பலுக்கு அனுமதி மறுத்து திருப்பி அனுப்பிய ஈரான். உரிய அனுமதி பெறாமல் பாகிஸ்தானின் கப்பல் கடக்க முயன்றதாக கூறி ஈரான் புரட்சிகர ராணுவம் எச்சரிக்கை. டென்மார்க்கில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளும் சமூக ஜனநாயக கட்சி வெறும் 21.9% வாக்குகளை மட்டுமே பெற்று படுதோல்வி. தேர்தல் தோல்வியை அடுத்து பதவியை ராஜினாமா செய்த டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃபிரெடரிக்சன். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர 15 அம்ச அமைதி திட்டத்தை பாகிஸ்தான் மூலம் அனுப்பியுள்ள அமெரிக்கா அணு ஆயுத தடை உள்ளிட்ட கடுமையான நிபந்தனைகளுடன் பொருளாதார சலுகைகளும் அறிவித்துள்ளதாக தகவல். அமெரிக்காவின் திட்டத்தை ஈரான் ஏற்குமா அல்லது புறக்கணிக்குமா என்பது $1 மில்லியன் கேள்வியாக உள்ளதால் பதற்றம் நீடிப்பு. ரஷ்யா வழியாக எஸ்டோனியா மற்றும் லாட்வியா நாடுகளுக்குள் நுழைந்த 2 யுக்ரைனிய ராணுவ ட்ரோன்கள். 2 ட்ரோன்களும் கீழே விழுந்து நொறுங்கிய நிலையில் எந்த அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என இரு நாட்டு அரசும் அறிவிப்பு. போர் பதற்றம் தணிந்து வருவதால் இந்திய பங்குச்சந்தை நேற்று கடுமையாக உயர்ந்து சென்செக்ஸ் 1200 புள்ளிகளுக்கு மேலும் நிஃப்டியும் சுமார் 400 புள்ளிகள் அளவில் உயர்ந்து 23,300 புள்ளிகளை தாண்டியது. எண்ணெய் விலை குறைந்ததும் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் கருத்து. 20 வயதுக்குட்பட்டோருக்கான 8வது தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் தொடரில் இன்று பாகிஸ்தான் அணியுடன் இந்திய அணி பல பரீட்சை. ஏற்கனவே கடைசி போட்டியில் வங்கதேசத்திடம் தோல்வியடைந்த பாகிஸ்தான் அணிக்கு இன்றைய வெற்றி அவசியம் என்பதால் போட்டி பரபரப்பாக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான போட்டியில் ஈரி லெகச்கா அரையிறுதிக்கு முன்னேற்றம். ஸ்பெயின் நாட்டின் மார்டின் லாண்டலூசுடன் மோதிய செக் குடியரசு வீரர் ஈரி லெகச்கா 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அசத்தல். 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச திரைப்பட விழா டெல்லியில் சிறப்பாக தொடங்கியது. சர்வதேச திரைப்பட விழா வரும் 31ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெறும் என தகவல். நடிகர் ரியோராஜ் நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கு மேடி என பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக படக்குழு அறிவிப்பு. கார்த்திகேயன் இயக்கும் இந்த படத்தில் ரியோராஜுக்கு ஜோடியாக சானியா ஐயப்பன் நடிப்பதாக தகவல்.